அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. கோவையில் ஸ்கூட்டரில் மோதிவிட்டு மன்னிப்பு கேட்ட மாணவிக்கு முத்தம் கொடுத்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ஹரிதாஸ் இணைகிறார். ஹரிதாஸ், வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, விவரிங்க. கோவையில் தனியார் கல்லூரியில் படிக்கும் சுமார் 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவர் நேற்றைய தினம் திருவிமுத்தூரிலிருந்து பாலக்காடு மெயின் ரோட்டில் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த சாலை குண்டுகுழியாக இருந்த காரணத்தால் எதிர்பாராதமாக அந்த வழியாக வந்த ஒரு வாலிபரின் இருசக்கர வாகனத்தின் மீது விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கூறி சென்ற அந்த மாணவியை பின்தொடர்ந்து சென்ற அந்த வாலிபர் துரத்தி சென்று அவருடன் நின்று உரையாடது போல நடித்துவிட்டு அவருக்கு கை, கால், கழுத்து, தலை, வாயன் அனைத்து பகுதியிலும் முத்தமிட்டுள்ளார். இந்த நிலையில் இது சம்பந்தமாக அந்த பெண் கூற்றிடவே அக்கம்பக்க உடனடியாக அந்த இதற்கிடையே அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார். இது சம்பந்தமாக குடிநீர் காவல் நிலையத்தில் விளக்கம் பதிவு செய்தது. அதைத் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்ட குடிநீர் காவல் நிலைய போலீசார் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அந்த வாலிபரை தற்பொழுது கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர் பேர் முகமது ஷெரீப். அவர் தற்போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் பட்டப்பகலில் ஒரு பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.